இன்றைக்கி வந்து பேன் கேக் தான் செய்ய போகிறேன் சத்து மாவு வச்சு. இதில் வந்து கோபுரமாக எடுத்துருக்கேன். 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன் சத்து மாவு. இது வந்து கோதுமை மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால எப்படி வரும்னு தெரில, அதனால் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். தென்னை சக்கரை இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தென்னை சக்கரைன்னு தெரியாமல் சொல்லிட்டேன், நான் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து பனவெல்லம், அது வந்து பவுடர் இதுவாக இருக்குது. இது இப்போ தான் என் கண்ணில் பட்டது. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். மேலே வந்து நட்டலை வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. 2 இது வச்சு நடுவில் நட்டலை வைக்கிறதுக்காக சக்கரை வந்து கம்மியாக போட்டிருக்கேன். சால்ட்டு போட மறந்துட்டேன். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். காஞ்சிருச்சு, லம்ஸ் இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ ஊற்றிக்கலாம். நான் ஒரு ஷேப்பில் ஊற்றினா அது ஒரு ஷேப்பில் போகுது. அதுக்கு நீ இது வச்சு ஊற்றலாம். அந்த இது அப்படிலாம் இல்லை, கல் நடுவில் குழியாக இருக்குது. திருப்பி போட்டுருது. நல்லா தான் வந்துருக்குப்பா. நம்ம பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணாமல் பார்ப்போமா எப்படி வருதுன்ட்டு. அதுக்கு பதிலாக பனானாவோ இல்லை எக்கோ சேர்த்துக்கலாம். நாளைக்கு ட்ரை பண்ணுறேன். லைட்டாக கொஞ்சம் தீஞ்சிச்சு. இது வந்து உள்ளே கொஞ்சம் இதுவாக இருக்குது. அந்த மாதிரி எப்படி சொல்லுவாங்க, ஃப்ளஃபியாக வரல. அதுக்கு வந்து நீங்கள் எக்கோ இல்லை ஒரு பனானாவோ சேர்த்தா வந்து வரும். ஸ்நாக்ஸ் கட்டினல. சரி, நான் போட்டு தரேன், வெயிட் பண்ண. ஓகே சரி, இதுக்கப்புறம் கேட்க கூடாது, ஓகேவா? நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து தோசையாக ஊற்றி வச்சிருக்கேன். அது நிறைய இருக்கும். இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கலரு ஒரு வித்தியாசமும் இல்லை. ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிக்கலாம். முழுசாக வைக்க முடியாது, அதனால நான் கட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். பேன் கேக் ரெடி. கொஞ்சம் சொதப்பில் தான் வந்துருக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.